السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم علمنا ما ينفعنا، اللهم زدنا إيمانا ويقينا. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் அவருடைய இறுதி தூதர் மீதும் தோழர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் இன்றைக்கு உண்டாகட்டும். அல்லாஹுடைய கிருபையால் நாம் அல்லாஹை இபாதத்து செய்யக்கூடியவர்களாக இந்த நேரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நமக்கு பயன் தரக்கூடிய சில உபதேசங்களை நினைவு கூறக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் கடந்து செல்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்திலே ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக நான் எண்ணியிருந்தேன். இந்த 4 ரகாத்துகள் தொழுகின்ற போது போதப்பட்ட இந்த வசனங்களை கேட்கின்ற போது என்னுடைய மனநிலையும் சிந்தனையும் மாறிவிட்டது. இந்த இடத்தில் நான் 2 விஷயங்களை சொல்வதற்காக, 2 விதமான விஷயங்களை சொல்வதற்காக நினைக்கிறேன். போதப்பட்ட வசனங்களில் இருந்து அந்த 2 விஷயங்களில் எதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். நல்ல செய்தியை கொண்டு ஆரம்பிக்கவா, இல்லை அதுக்கு மாற்றமான விஷயத்தை கொண்டு ஆரம்பிக்கவா? நல்ல செய்தியை கொண்டு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தொழுகையிலே 29வது ஜுஸுடைய கடைசி சில அத்தியாயங்களும் 30வது ஜுஸு அம்ம ஜுஸுடைய ஆரம்ப அத்தியாயமும் ஓதப்பட்டது. இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்திகள் அது நம்முடைய உள்ளத்தை கனக்க செய்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய செய்திகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை பார்த்து கேட்கக்கூடியவையும் நம்மை எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தனையும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. சில விஷயங்களை மட்டும் நான் ஒரு கோடிட்டு காட்டி செல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் பயனளிப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி கூறுகின்ற போது, எந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த இரவில் குர்ஆன் இறக்கப்பட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானோ அதை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமோ, அந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது, لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. அல்லாஹ் கூறுகிறான், இந்த குர்ஆன் மலை மீது இறக்கப்பட்டால், மலை எப்படிப்பட்டது நாம் பார்க்காததில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய சில உதாரணங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைகளுக்கு எட்டாத விஷயங்கள் அல்ல, நம்முடைய கண்கள் பார்க்காதது அல்ல, நம்முடைய காதுகள் கேட்காதது அல்ல. மலைகள் எதற்கு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனுடைய பலன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். அந்த மலைகளுடைய தன்மை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
அல்லாஹ் அந்த மலையை சொல்கிறான், இந்த குர்ஆன் இந்த மலையின் மீது இறக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த மலை அல்லாஹுடைய அந்த அச்சத்தின் காரணமாக நடுங்கி இருக்கும். இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மலை உணர்ந்தது என்று சொன்னால் அது நடுங்கி இருக்கும். அந்த குர்ஆனை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இதயங்களிலே இறக்குகிறான். இந்த குர்ஆனை தான் அல்லாஹ் நம்முடைய செவிகளிலே கேட்க வைக்கிறான். இந்த குர்ஆனை தான் நம்முடைய வாய்களால் ஓத வைக்கின்றான். இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டும் மோதியும் பார்த்தும் சில விஷயங்களை புரிந்தும் நம்முடைய உள்ளங்கள் நடுங்கவில்லை என்று சொன்னால் இந்த குர்ஆன் மூலமாக படிப்பினை பெறக்கூடியவர்களாகவும் இந்த குர்ஆனின் மூலமாக நேர்வழி பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போமா என்பதை நாம் சிந்திக்கிறோம். நம்பிக்கை எல்லாம் நல்லடியார்களே, ஏன் இந்த இபாதத்துகளை செய்கிறோம்? ஏன் நோன்பு நோக்கிறோம்? ஏன் தொழுகின்றோம்? ஏன் தான தர்மங்களை செய்கிறோம்? எல்லாம் செய்வது எதற்காக? நாளை மறுமையிலே நம்ம வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த வெற்றி என்பது நாம் நினைப்பது போன்றல்ல. அந்த வெற்றி என்பது இந்த உலகத்திலே நான் பார்க்கக்கூடிய வெற்றி அல்ல. அந்த வெற்றி என்பது நாம் சிந்தித்து இவ்வளவுதான் என்று நினைக்கக்கூடிய ஒரு வெற்றி அல்ல, மகத்தான வெற்றி. அது போன்ற ஒரு வெற்றி வேறு எதுவும் இல்லை. நாளை மறுமையிலே சுவனத்தை அடைவதுதான் நம்முடைய வெற்றி. யார் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திலே அனுமதிக்கப்படுகிறாரோ அவர் சின்னமாக வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அப்ப அந்த வெற்றி, அந்த வெற்றி சோனத்தை அடையக்கூடிய அந்த வெற்றி என்பது மகத்தானது. அந்த வெற்றியை அடையக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன நிலையில் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துகள் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அத்-தஹரிலே சொல்லி காட்டுகின்றார். சூரா அத்-தஹர் அல்லது இந்த அத்தியாயத்துக்கு இன்னொரு ஒரு பெயர் இருக்கிறது, இன்சான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக மனிதனுடைய படைப்பை பற்றி நம்ம எல்லாம் யாரு, நமக்கு என்ன எண்ணம் இருக்கிறது? நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன்? என் அந்தஸ்து என்ன? என் அழகு என்ன? என்னிடத்தில் இருப்பதெல்லாம் என்ன? நான் என்னுடைய அதிகாரம் என்ன என்பதெல்லாம் நாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் தகர்க்கக்கூடிய விதத்தில் உண்மையான யதார்த்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி ஆரம்பிக்கிறான். நாமெல்லாம் எப்படி உருவாகி இருக்கின்றோம்? இந்த உருவ அமைப்பு நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக, இந்த அழகான தோற்றம் கிடைப்பதற்கு முன்பாக, இந்த உலகம் நமக்கு இருப்பிடமாக கிடைப்பதற்கு முன்பாக, இந்த செல்வங்கள் நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக, இந்த ஆடைகள் நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக, இந்த உணவு நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக நாம் என்னவாக இருந்தோம் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். ஒரு அற்பமான மனிதன் பார்த்து வெறுக்கக்கூடிய ஒரு இந்திரிய துளியிலிருந்து தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் யதார்த்தம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்தி அப்படியே சொர்க்கத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நீங்கள் சொன்னதை போன்று நல்ல விஷயத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கும், சொர்க்கத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கும். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். وَجَزَاهُمْ بِمَا صَبَرُوا جَنَّةً وَحَرِيرًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், யார் பொறுமையாக இருந்தார்களோ, وَجَزَاهُمْ بِمَا صَبَرُوا. இந்த உலகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள், இந்த உலகத்திலே நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், இவற்றையெல்லாம் அடைகின்ற போது அல்லாஹ்வுக்காக பொறுமையை மேற்கொண்டு இந்த உலகத்திலே யார் வாழ்ந்தாரோ அவருக்குரிய கூலி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஜன்னah. சொர்க்கம் அவர்களுக்கு கூலியாக இருக்கிறது. அதே போன்று ஹரீரா, ஹரீர் என்று சொன்னால் பட்டு. சொர்க்கத்தில் அல்லாஹ் தோட்டங்கள், ஜன்னah என்று சொன்னால், சொர்க்கம் என்று சொன்னால் அது தோட்டம். அந்த தோட்டங்கள் உயர்ந்த தோட்டங்கள், செழிப்பான தோட்டங்கள், வளமான தோட்டங்கள், அதுவும் பட்டையும். இந்த மனிதன் எதை இந்த உலகத்திலே தனக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது சிறந்ததை அல்லாஹ் தருவதாக கூறுகிறான்.
முத்தகீன ஃபீஹா அலல் அராய், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்களும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஏன் உணவை விட்டு, குடிபானங்களை விட்டு, மனோ இச்சைகளை விட்டு, ஹராமை விட்டு, ஹலாலான செயல்களை ஏன் நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கிறோம்? அந்த சொர்க்கத்தை அடைகிறது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய அந்த இன்பங்களை எல்லாம் அது அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பங்களில் ஒன்று முத்தகீன அலல் அராயிக். அராயிக், அரிக்கா. இன்றைக்கு அரபு மொழியில அரிக்கா என்று எதுக்கு சொல்லுவாங்கன்னா சோஃபாவுக்கு சொல்லுவாங்க. சோஃபா இருக்கு இல்லையா, எதுக்காக பயன்படுத்துறோம்? சும்மா உட்கார்றதுக்கு சேர் யூஸ் பண்ணலாமே. சாய்ந்து அது ஒரு சொகுசு, அது ஒரு சொகுசு. அது யாருடைய வீடுகளில் இருக்கும்? சாதாரண நபர்களுடைய வீடுகளில் இருக்காது. இருக்குமா? இருக்காது. யாரெல்லாம் மாளிகைகளை கட்டியிருக்கிறார்களோ, யாரெல்லாம் லட்சங்களை வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் செல்வந்தர்களாக பார்க்கப்படுகிறார்களோ, அவர்களுடைய வீடுகளில் அந்த சோஃபாக்கள் இருக்கும். அதை கொண்டு பெருமையாக, இதை நான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன், 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன், இது இன்ன மரத்தால் செய்யப்பட்டது, அது இப்படி வேலைப்பாடுகள் செய்யப்பட்டது, இந்த இடத்தில் இருந்து நான் அதை பெற்றிருக்கின்றேன், இந்த நாட்டில் இருந்து இம்போர்ட் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் பெருமை பேசிக் கொள்வான். என்ன செய்ய போறோம்? அதிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் அதை அப்படியே கூறுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், முத்தகீன அலல் ஃபீஹா அலல் அராயிக், அந்த சாய்ந்து அமர்ந்து அவர்கள் அந்த அரியாசனங்களிலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அங்கே எந்த விதமான சூரியனையோ, சூரியனுடைய வெப்பத்தையோ அல்லது கடும் குளிரையோ அவர்கள் அங்கே சொர்க்கத்திலே பெற மாட்டார்கள். அமைதியாக நல்ல ஒரு வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் சாய்ந்து அமர்ந்து நிம்மதியாக ஒருவரை ஒருவர் எதிர்நோக்கி கொண்டு பேசிக்கொண்டு இருப்பார்கள். தங்களுடைய நிலைகளை பேசிக் கொண்டு இருப்பார்கள். அங்கே சூரியத்தின் வெப்பத்தின் மூலமாக அவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லை, குளிரின் மூலமாக எந்த தீங்கும் இல்லை. வதானியத்தின் அலைஹிம் ظிலாலுஹா வதுல்லிலத் குதுஃபுஹா தذلீலா, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அதனுடைய நிழல் எப்படி இருக்கும்? அந்த சமீபமாக இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாம் சமீபமாக இருந்து நிழல் சமீபமாக இருக்கக்கூடிய, நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள். அதனுடைய அதில் இருக்கக்கூடிய அந்த பழ வகைகள் எல்லாம் நாம் உண்டு ரசித்து அந்த சொர்க்கத்திலே உலா வர வேண்டும் என்பதற்காக நமக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரித்திருக்கக்கூடிய அந்த உணவுகளில் ஒன்று பழ வகைகள். அவைகள் எல்லாம் நமக்கு கைக்கு எட்டக்கூடிய அளவில் தாழ்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட மரங்களுடைய நிழல்களில் இருந்து கொண்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அது மட்டுமா, இந்த உலகத்தில் இருக்கின்ற போது நம்மை எல்லாம் அமர வைத்து நமக்காக வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைப்போம். நமக்காக வேலை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை வைத்திருக்கிறான். وَيُطَافُ عَلَيْهِمْ بِآنِيَةٍ مِّن فِضَّةٍ وَأَكْوَابٍ كَانَتْ قَوَارِيرَا, வெள்ளி பாத்திரங்களையும் பளிங்கு கிண்ணங்களையும் கொண்டு அதை அப்படியே அவர்களை சுற்றி கொண்டு வரும். يُسْقَوْنَ فِيهَا كَأْسًا كَانَ مِزَاجُهَا زَنْجَبِيلًا, அந்த கிண்ணங்களில் பானங்கள் புகட்டப்படுவார்கள். அதனுடைய இஞ்சி கலந்த கலவையாக இருக்கும். அந்த பானங்கள் இஞ்சி கலந்த கலவையாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஐனன் ஃபீஹா துஸம்மா சல்சபீலா, அங்கே சல்சபீல் என்று பெயர் இருக்கக்கூடிய ஒரு ஊற்று இருக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஊற்றுகளை பார்த்து கோடை காலங்களில் இந்த இடத்திற்கு சென்று அந்த ஊற்றிலே குளித்து வந்தால் நிம்மதியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும், கவலை இல்லாமல் இருப்போம் என்று நினைக்கிறோம். மதுரமான நீரை குடித்து அருந்தி அதனுடைய அந்த இன்பங்களை அடைய வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊற்றை வைத்திருக்கிறான். அதனுடைய பேரு சல்சபீல். وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ,
முன்பு நான் சொன்னதை போன்று நம்மை சுற்றி சுற்றி சிறுவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அந்த சிறுவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த சிறுவர்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் பரத்தப்பட்ட முத்துக்களை போன்று அவர்களை பார்ப்பீர்கள். நீங்கள் அவர்களுடைய அழகு, அவர்கள் எவ்வளவு அழகான சிறுவர்கள், நமக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால் அவர்களை பார்த்தாலே அவர்கள் பரப்பப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள். அவ்வளவு அழகு மிக்கவர்கள். அந்த சொர்க்கத்திலே நமக்காக பணிவிடை செய்து நம்மை சுற்றி சுற்றி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அங்கே அவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இன்ப பாக்கியங்களையும் அங்கு இருக்கக்கூடிய அந்த நிலையையும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஏற்படுத்தி இருக்கக்கூடியதையும் நாம் பார்க்கின்ற போது மிகவும் ஒரு பாக்கியம் நிறைந்த ஒன்றாக நாம் அதை பார்ப்போம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே கொடுக்கப்படக்கூடிய நீரை பற்றியும், அங்கே இருக்கக்கூடிய ஆடைகளை பற்றியும், அங்கே ஆபரணங்கள் நாம் அறிவிக்கப்படுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இங்கே ஆபரணங்கள், தங்கம், வெள்ளி, முத்துக்கள், இது போன்ற ஆபரணங்களை எல்லாம் அழிந்து நம்மை நாம் அழகுபடுத்திக் கொண்டு வெளியே நாம் பிறர்களுக்கும் அதை காட்டி சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் நமக்கு கொடுப்பான். இவை அனைத்தும் மிக தூய்மையானது, இவை அனைத்தும் மிக உயர்ந்தது. அதன் மூலமாக ஒவ்வொருவரும் கண்ணியம் தரக்கூடியவர்களாக இருப்பார். ஒவ்வொருவரும் அல்லாஹ் அவருக்கு செய்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பரிசை பார்த்து சந்தோஷமாக இருந்து தன்னுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இது மட்டுமல்ல, இது போன்ற எத்தனையோ பாக்கியங்கள், எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்லி காட்டுறோம். அதே போன்று இதுக்கு அடுத்ததாக ஓதப்பட்ட அத்தியாயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நேர் மாற்றமான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான். ஒவ்வொரு முறையும் அந்த வசனங்களில திரும்ப திரும்ப வந்த அந்த வசனம், வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன், வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன். பொய்யர்களுக்கு அந்த நாளில் கேடுதான், பொய்யர்களுக்கு அந்த நாளில் கேடுதான், பொய்யர்களுக்கு அந்த நாளில் கேடுதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப 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 சொல்கின்றான். அந்த வார்த்தைகளை கேட்கின்ற போது, அந்த வசனங்களை கேட்கின்ற போது அந்த பொய்யனாக நான் இருந்துவிடக் கூடாது என்ற அச்சம் நமக்கு வர வேண்டும். பொய்யனாக நாம் இருந்துவிடக் கூடாது. நாளை மறுமையில் பொய்யனாக இருந்து நரகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காத்தருள் புரிவானாக. நபிக்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் எத்தனையோ நல்லறங்களை செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் எதற்காக? நரகத்திலிருந்து, ஒன்று சொர்க்கத்தை அடைய வேண்டும், இன்னொன்று நரகத்திலிருந்து நாம பாதுகாப்பு பெற வேண்டும். அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அந்த நரகம் எப்படிப்பட்டது என்று அறிந்தால் தானே நரகத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறுவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் இருக்கக்கூடியவைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த துன்பங்களை அல்லாஹ் சொல்கிறான். நரகத்திலே வழங்கப்படக்கூடிய தண்டனைகளை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். இவற்றை எல்லாம் நீங்கள் இந்த அத்தியாயத்தை எடுத்து படித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வசனங்களும் படித்து அந்த மறுமையுடைய விஷயங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய 74வது அத்தியாயத்தில் வரக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மா ஸலககும் ஃபீ ஸகர், உங்களை இந்த சகர் என்று நரகத்துக்கு கொண்டு வந்தது எது என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து, பாவிகளை பார்த்து கேட்பார்கள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்க முடியும், நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்க முடியும்.
சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களோடு பேச முடியும், நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு பேச முடியும். தான் சொர்க்கம் நரகத்துடைய அது எப்படி, அது நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயம். அல்லாஹ் இப்படியே அமைத்து வைத்திருக்கின்றான். அப்ப சொர்க்கவாசிகள் பார்த்து கேட்கிறார்கள், இந்த சக்கர் என்ற இந்த நரகத்துக்கு உங்களுக்கு கொண்டு வந்தது எது என்று கேட்கின்ற போது கூறுவார்கள், நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம், தொழுகையில் பேணுதல் இல்லாதவர்களாக நாம் இருந்தோம், முறையாக தொழாதவர்களாக இருந்தோம், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களாக இருந்தோம் என்று அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய பாவிகள் சொல்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் தொழுகையாளியாக மாறிவிட்டோம். எப்போ? ரமலானுடைய மாசத்துல பொருளான தொழுகையும் தொடரக்கூடியவர்களாக, இரவு நேரங்களிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம் ரமலானுடைய மாசத்துல. ஆனால் இதே தொடர்ச்சியான ஒரு நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இன்றைக்கு ரமலான் எத்தனாவது நாள்ல இருக்கிறோம்? 29வது இரவு. ஒரு கால் நாளை பிறை தென்பட்டால் ரமலானுடைய மாதம் முடிந்துவிடும். இதை எதிர்பார்த்திருக்கோம். ஷவ்வால் முதல் நாள் ஃபஜ்ருடைய தொழுகையில ரமலானுடைய 29வது நாள் இருந்ததை போன்று நாம் இருப்போமா? ரமலானுடைய 29வது நாள் நாம் பேணுதலாக நின்று தொழுததை போன்று, ஜமாத்தோடு நின்று தொழுததை போன்று ஷவ்வாலுடைய முதல் பிறை பார்த்து முதல் நாள் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில நாம் இருப்போமா? இல்லை. அப்படியே படிப்படியாக நம்முடைய அமல்கள் குறையும், நம்முடைய நிலைகள் குறையும், மாறும். அப்ப தொழுகையில் பேணுதல் இல்லாதவர்களாக மாறுவோம். அப்படி ஆகிவிட்டால் சஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக நம்ம மாறி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை என்று அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள். வீணான காரியங்களை செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நாங்கள் வீணான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் என்று அந்த நரகவாசிகள் சொல்வார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக பார்த்து கடந்து வந்த ஒரு நிலை, இப்படியே நம்முடைய பகுதியில் இருந்து அப்படியே கொஞ்சம் நம்முடைய அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாம் சென்று பார்ப்போமே, ஆனால் அங்கே நடு இரவிலும் கூட எந்த நேரத்தில் நாம் தூங்க வேண்டுமோ உறங்க வேண்டுமோ, மற்ற நாட்கள்ல எந்த நேரத்தில் நாம் நின்று இபாதத்துகள் செய்ய வேண்டுமோ, எந்த நேரத்திலே சிலர்கள் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் ஒன்று கூடி இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விட பன்மடங்கு அதிகமான மனிதர்கள் வெளியே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் உணவை சாப்பிட்டுக் கொண்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் வியாபாரம் நடு ஜாமத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்று சிறந்த அதாவது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொல்லக்கூடிய அந்த லைலத்துல் கத்ரை தேடல 1000 ரூபாய்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம், செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மில் பலர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும். அப்போ பலரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், விளையாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் தேவையில்லாத பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் வீணான காரியங்கள். வீணான காரியங்களை செய்யக்கூடியவர்களோடு நாங்கள் சேர்ந்து வீணான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். இது போன்ற நல்ல அமல்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. மறுமையை நாங்கள் பொய்ப்படுத்திக் கொண்டு இருந்தோம். எங்களுக்கு மரணம் வரும் வரையிலும் என்று அந்த நரகவாசிகள் சொல்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். தன்னுடைய நபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, உங்களுக்கு மரணம் வரும் வரையிலும் நீங்கள் இபாதத்து செய்யுங்க. ரமலான்ல மட்டும் இபாதத்து செய்யுங்கன்னு சொல்லல, குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் இபாதத்து செய்யுங்கன்னு சொல்லல.
மரணம் வரும் வரையிலும் நாம் இபாதத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்னு அப்பாஸ், முஜாஹித், கதாதா போன்றவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்ற போது இந்த யகீன் என்று சொன்னால் மரணம் என்ற ஒரு அர்த்தத்தை சொல்கிறார்கள். மரணம் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்று. அப்ப அந்த வீணான காரியங்களை செய்யாதவர்களாக, அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய வசனங்களை புரிந்து அதை ஏற்று அதன் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. நாம எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த பூமியில பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஜாஹில்கள், முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள், மார்க்கத்தை பற்றி ஞானம் இல்லாதவர்கள் தர்க்கம் செய்வதற்கு வந்து பேசினால் சலாம் சொல்லி விலகி செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்? வீணான விஷயங்களை கலக்க மாட்டாங்க முஸ்லிம்கள், முஃமின்கள். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. இரவு நேரத்தை சஜ்தா செய்யக்கூடியவர்களாகவும் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வே, எங்களை விட்டு நரகத்துடைய அந்த வேதனையை எங்களை திருப்பி விடு, நரகத்துடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா. அது மிகவும் மோசமான ஒரு அந்த இடம் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்ற போது இந்த உபதேசங்களை கேட்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த உலகத்திலே தன்னுடைய அந்த உபதேசங்களை கேட்காமல் என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லும்போது எப்படி சொல்றான் தெரியுமா? சில நேரங்கள்ல நம்முடைய சகோதரர்கள் இது போன்ற நிலையை கையாளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒரு மிருகத்தை பார்த்து, ஒரு சிங்கத்தை பார்த்து விரண்டோடக்கூடிய கழுதைகளை போன்று விரண்டோடுகிறார்கள். உபதேசங்கள் செய்யப்பட்டால் விரண்டோடக்கூடிய கழுதைகளை போன்று அவர்கள் விரண்டோடுகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த உபதேசங்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களை நாம எப்பதான் கேட்கிறது? ஜும்மாவுடைய நாளிலும் கேட்கறது இல்ல, இருக்கு என்ற ஒரு நேரத்தை ஒதுக்கி வந்தும் கேட்கறது இல்ல, மார்க்கத்தை படிப்பதும் இல்லை. எதுவுமே செய்யாமல் இருந்தால் மார்க்கம் எங்கிருந்து தான் நமக்கு கிடைக்கும்? அதனாலதான் இன்றைக்கு மார்க்கத்துடைய அறிவு இல்லாதவர்களாக ஏதோ ஒரு நிலையில நாம் இபாதத்தை செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நாம் நம்ம மனசு எப்படி படுதோ, நம்ம மனசுல எப்படி படுதோ அது போல இபாதத்துகளை செய்து கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இதே நிலையில தொடர்ந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அருளை நாம் பெற முடியாது. எனவே இன்றைக்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே, வரக்கூடிய காலங்கள் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். அன்பிற்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நாட்களை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இறுதியாக இந்த சில நிலைகளை நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த நாட்கள், இந்த ஒரு மாத காலம் நம்முடைய நடவடிக்கை எப்படி இருந்தது? மஸ்ஜிதுகளோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக இருந்தோம், நம்முடைய பணத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். சற்று சிந்திச்சு பாருங்க, ஒரு மாதத்தில் பல ஆயிரம் லட்சக்கணக்கில் சதக்கா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வேற ஏதாவது ஒரு மாதத்துல இருந்திருக்கா? இந்த மாதத்துல நம்ம செஞ்சிருக்கிறோம். ஏன் இந்த மாசத்துல எக்ஸ்ட்ரா ஏதாவது தொழிலை நம்ம செஞ்சோமா? எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது வியாபாரத்தை நம்ம செஞ்சு பல தொழில்களை இந்த மாதத்தில் மட்டும் நம்ம நடைமுறைப்படுத்துறோமா? இல்ல. பல தொழில்களை செஞ்சோமா? இல்ல. அதே வேலைதான், அதே தொழில் தான், அதே வியாபாரம் தான். ஆனால் இந்த மாதத்துல நம்ம எடுத்து அள்ளி கொடுக்க பிடிக்குது, மத்த மாசங்கள்ல கொடுக்க முடிகிறது இல்ல. நம்முடைய நிலை. அப்ப இந்த மாதத்துல ஒரு சகோதரத்துவம், கஞ்சி வாங்கும் போது வரிசையில நின்று ஒருவருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கஞ்சி வாங்கக்கூடிய நிலை. அந்த கஞ்சி என்ன? ஒரே மாதிரியான ஒரு உணவு, ஒரே மாதிரியான ஒரு உணவு. செல்வந்தரும் ஏழையும் நடுத்தரத்தில் இருக்கக்கூடியவர்களும் நான் நோன்பு வைத்து கஞ்சி குடித்து நான் நோன்பை திறந்தால் அது எனக்கு ஒரு மன நிம்மதி என்று ஒரு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்தது என்று சொன்னால், சராசரியாக எல்லோரும் ஒரே போன்ற உணவை உண்டு மகிழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு.
ஒருவர் மஸ்ஜிதில் இருக்கின்ற போது சப்புகளிலே நெருங்கி நெருங்கி நாம் நின்று தொழுகின்ற போது ஏற்படக்கூடிய அந்த சகோதரத்துவம், நன்மைகளை ஒருவருக்கு மாறி மாறி செய்து கொள்ளக்கூடிய அந்த நிலைகள் அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இருக்குமா? பார்ப்பதற்குரியவர்களை எல்லாம் இவர்களுக்கு நாம் எதையாவது உதவி செஞ்சாக வேண்டும், எப்படியாவது உதவி செய்வோம், என்ன இருக்கிறதோ அதை கொடுப்போம், 10, 100, 1000 என்ன இருக்கிறதோ அதை நாம் கொடுப்போம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதே, இது வரக்கூடிய காலங்கள்ல தொடருமா? இதெல்லாம் தொடரவில்லை என்று சொன்னால் நாம நஷ்டவாதிகளாக ஆகிறோம். இதை தொடர்ச்சியான ஒரு நிலையில் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப இது ஏன் இது ஒரு காலத்துல இருக்குது இன்னொரு காலத்துல இல்லை என்று சொன்னால், நாம சீசனுக்கு இபாதத் செய்யக்கூடியவங்களா மாறுறோம், சீசனுக்கு தொழுகையாளியா மாறுறோம், சீசனுக்கு முஸ்லிமா நம்ம மாறுறோம். எனவே காலத்துக்கு மாறக்கூடியவனாக நாம் இருக்கக்கூடாது, காலம் முழுக்க ஒரே நிலையில் இருக்கக்கூடியவனாக நாம் இருக்க வேண்டும். அது போன்ற ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய எண்ணங்களையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான், நம்முடைய செயல்களை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய நற்காரியங்களை அல்லாஹ் அங்கீகரித்து நம் அனைவர்களுக்கும் சுவனத்தை தர வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பை வழங்க வேண்டும். நாளை மறுமையில் நம்முடைய நபியோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய நிலையும், நாம் சொர்க்கம் செல்வதற்காக நம்முடைய நபி நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு நிலையும், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இபாதத்துகள், நம்முடைய நோன்பும் நம்முடைய திலாவத்தும் நமக்காக பரிந்துரை செய்து நரகத்திலிருந்து நம்மை விடுவித்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். அல்லாஹ் படத்திலே நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.